இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஃபைனல் கீவேர்ட் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வேரியபிள்ஸை நம்ம ஃபைனல் கீவேர்ட் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கலாம். மெத்தட் அப்புறம் கிளாஸ், இந்த மூணையுமே வந்து ஃபைனல் கீவேர்ட் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா, விச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து நம்ம ஃபைனல் கீவேர்ட் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு நல்ல யூஸ் கேஸ் வந்து என்னென்னா, நம்ம ஸ்டாட்டிக்கில் பார்த்தோம் இல்லையா, அப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லையோ இல்லை ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் ஆப் கான்ஸ்டன்ட்ஸ்ன்ற கிளாஸில் அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பை அப்படின்னு ஒரு வேரியபிளை 3.14 பையோட வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது எனக்கு இதை ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ நான் வேரியபிளை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிட்டேன். அதை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப் கான்ஸ்டன்ட்ஸ் டாட் பை, இப்போ வேல்யூ ஆஃப் பை. ஓகே, ரைட். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது வேல்யூ ஆஃப் பை வந்துருச்சு. இப்போது இந்த மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், ஆப் கான்ஸ்டன்ட்ஸ் டாட் பை அப்படின்ற அந்த வேல்யூவை வந்து 4.14 அப்படின்னு அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது ஆப் கான்ஸ்டன்ட்ஸில் இருக்க வேல்யூ வந்து மெயின் மெத்தடில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த வேல்யூ வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து ஃபைனல் அப்படின்னு இந்த வேரியபிளை ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைனலாக டிக்ளேர் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் அப்படின்னா, தி ஃபைனல் ஃபீல்ட் கேனாட் பி அசைன்ட். ஸோ ஒரு வேரியபிளை ஃபைனலாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஹோல் அப்ளிகேஷனில் எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு வேரியபிளை வந்து ஃபைனலாக டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ ஃபைனல் வேரியபிள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸை வேற யாரும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போது வந்து நம்ம கிளாஸை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸை ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நாட் அலவுட் ஆர் ஃபைனல் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஜாவாவில் நம்ம சிஸ்டம் கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போது இன்டீஜர், ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து ஃபைனலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜாவா மக்கள் வந்து இந்த சிஸ்டம் கிளாஸஸை யாரும் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த கிளாஸஸ்லாம் வந்து நம்ம ஃபைனலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெமோவில் வந்து இந்த ஸ்ட்ரிங் கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ட்ரைங் டு இன்ஹெரிட் த ஸ்ட்ரிங் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போது அப்படி நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் கிடைக்குது. என்ன எரர் அப்படின்னா, the demo cannot subclass the final class. So final class you cannot create subclass from the final parent class அப்படின்றது தான் அந்த எரர். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஒரு கிளாஸை ஃபைனல் அப்படின்னு நம்ம
டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ வேரியபிள் பார்த்துட்டோம், கிளாஸ் பார்த்துட்டோம். அடுத்து மெத்தட் எதுக்காக ஃபைனலாக டிக்ளேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கார் அப்படின்னு ஒரு கிளாஸ். அதில் 2 மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். void show model அப்படின்னு ஒரு மெத்தட், sysout போட்டுக்கலாம். சும்மா இப்போதைக்கு காரோட மாடல். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு show price அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து sysout போட்டுக்கலாம். இங்கே மாடல் வந்து ஒரு 9 lakh அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கார் கிளாஸை வந்து டெமோ கிளாஸ்லேருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெமோ எக்ஸ்டென்ஸ் கார். அப்புறம் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 மெத்தடையும் நான் வந்து டெமோ கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓவர்ரைட் பண்ணிவிட்டு இப்போ மாருதி அப்படின்றத அந்த மாடல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைஸையும் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மெயின் மெத்தடில் இருந்து நான் இந்த 2 மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நியூ டெமோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டாட் ஷோ மாடல். ஓகே, அப்புறம் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஷோ ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தட் ஓவர்ரைட் பண்ணியாச்சு. அந்த மெத்தட்கான என்ன இம்ப்ளிமெண்டேஷனோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணலாம், பட் இந்த மெத்தடை வந்து ஓவர்ரைட் பண்ணக்கூடாது, இந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அப்படின்ற அந்த கீவேர்ட் வந்து யூஸ் ஆகும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷோ மாடல் அப்படின்ற அந்த மெத்தடை ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாருதி அப்படின்ற அந்த இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, அதனால் நான் வந்து இந்த மாடல், இந்த ஷோ மாடல்ன்ற மெத்தடை ஃபைனலாக இப்போ டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே எரர் அடிக்குது. என்ன எரர் வருது அப்படின்னா cannot override the final method from car. ஓகே, ஸோ ஒரு மெத்தடை நம்ம ஓவர்ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து இந்த ஃபைனல் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் பற்றி பார்த்தோம். அது வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுனால வேரியபிள் லெவலில் யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கிளாஸ் லெவலில் யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஹெரிட் பண்ணால் கூட ஒரு மெத்தடை வந்து ஓவர்ரைட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து மெத்தட் லெவலில் ஃபைனல் கீவேர்ட் யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஏதாவது கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி.